இதுல வந்து என்னன்னா மார்க்கரன்சி Zoetis adds a verb verbum plus accusative மார்க் பண்ணணும். Ein Mann sammelt alte Teller. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்க verb accusative மார்க் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ kauft die Teller auf die Flohmarkt. ஸோ kauft வந்து verb, die Teller வந்து accusative. Den இது accusative, die Teller. Ein Schauspieler wartet auf seinen Einsatz. ஸோ இது அப்படியே விட்டுடலாம். darf den Einsatz nicht verpassen. எது verb, எது accusative இதுல? den Einsatz என்ன சொல்றீங்க? அது accusative. den Einsatz வந்து accusative. verb எங்க இருக்கு? verpassen. verpassen இது verb. இது வந்து மாடல் verb. darfன்றது மாடல் verb. ஓகேவா? Okay. So model verb is other verb. Den Einsatz வந்து accusative. Ich habe teure Karten für ein Konzert gekauft. Ich möchte das Konzert unbedingt besuchen. இதுல das Konzert வந்துட்டு accusative. accusative. verb வந்து besuchen. besuchen. besuchen வந்து other verb. möchte என்றது வந்து model verb. Die Band spielt auf der Seebühne. Ich kenne die Band schon sehr lange. Die Band வந்துட்டு accusative. lange வந்துட்டு verb. ஆஹா, langeன்றது verb கிடையாது. கென்னன்றது மட்டும்தான் verb. சரிங்களா? ஸோ மாடல் verb வந்தாதான் இங்க பாருங்க, இஷ் மாடல் verb இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல இஷ் பெசுக்க தஸ் கான்சர்ட் உன்பெடிங்ட் அப்படின்னு வரும். மாடல் verb வந்ததுனால இஷ் மஸ்ட் இங்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய verb வந்து கடைசியில் போயிடும். இன்ஃபினிட்டிவாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே. In der Zeitung stehen oft Meldungen über bekannte Personen. Ich lese die Zeitung jeden Morgen. இதுல die Zeitung வந்துட்டு accusative. die Zeitung is accusative. lese is verb. Okay. So relatives are same accusative. இது வந்து nominativல relatives adds என்ன வரும்? there thus dd வரும். ஓகேவா? ஆனா இங்க வந்து இதுக்கு accusativல என்ன ஆர்டிகல் வரும்? den. masculine மட்டும் அங்க derன்னு இருக்கும், இங்க den. thus dd இதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்கும். only masculine மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்க்கலாம். ein Mann sammelt alte Teller. ஸோ alte Tellerனாலே ஓல்டு பிளேட்ஸ். அப்போனா என்னது? இது ப்ளூரல். Der auf Flohmarkt kauft. Ein Schauspieler wartet auf seinen Einsatz, den nicht verpassen darf. இங்க இருக்கிற சென்டென்ஸ் தான், மேல இருக்கிற சென்டென்ஸ் தான் மாத்த சொல்லியிருக்காங்க. So ich habe teure Karten für ein Konzert gekauft. Das ich unbedingt besuchen möchte. Die Band நாலே D வந்திருக்கு. So die Band die schon sehr lange kenne. Kenne spielt auf der Seebühne.
in der Zeitung die ich jeden Morgen lese, stehen oft Meldungen über bekannte Personen. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்கிற சென்டென்ஸ்க்கும் கீழே இருக்கிற சென்டென்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். ஸோ இங்கே பாருங்க, பீட்டர் வைட் இஸ் சைன் ராடியஸ் ப்ரெஷர். இந்த ராடியஸ் ப்ரெஷரை பற்றி தான் பேசுகிறாங்க. தென் ஃபீலர் வந்து கெனன்ன்றது வந்து இட்ஸ் அன் அக்குசாட்டிவ் வேர்ப்ன்றதுனால இங்கே அக்குசாட்டிவ் டென் ஃபீலர் லாய்டர் அப்படின்னு டென்னு வருது இவரை பற்றி பேசும்போது மேஸ்குலினுக்கு. ஓகே, இதுவே நாமினேட்டிவ் வந்து டேர்ன்னு இருக்கும். இது அக்குசாட்டிவ்ன்றதுனால டென்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் und ihre Freunde bekannten. இதுல வந்து ரிலேட்டிவ் சாட்ஸை வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So it's just ஒரு example. Mira is eine Kollegin, die ich schon lange kenne. So Mira is a colleague who I know for a long time. So first இது நோட் பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். Sorry, இதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மேஸ்குலினுக்கு ஹூ இல்லை தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிலேட்டிவில் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஸ்குலினுக்கு டேரு, ஃபெமினினுக்கு டி, நாய்ட்ரூக்கு தஸ், ப்ளூரலுக்கு டி. அதே மாதிரி அக்குசாட்டிவில் இங்கே டேருன்ற இடத்துல வந்து டேனா மாறும், மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். இங்கே பாருங்க, பீட்டர் வைஸ் இஸ் சைன் ராடியஸ் ப்ரெஷர், டேர் இன்டர் சென்டும் நைன் கெஷ்லாஃபன் இஸ் டவுட்டும் கிட்டாரு அப்படின்னு. ஸோ இது வந்து கென்னன்ன்றது வந்து இட்ஸ் அன் அக்குசாட்டிவ் வேர்ப்ன்றதுனால டேன்னா மாறி இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுனா ஹூ, விச் இல்லை தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிலேட்டிவ் சாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, திஸ் இஸ் அ மேன் ஹூ பாட் த பிக்சர். அதே மாதிரி பாருங்க, திஸ் இஸ் த மேன் ஹூம் ஐ நோ. இது வந்து அக்குசாட்டிவ். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம், நோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் கூட அதுக்கப்புறமா ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். 9A கூட வி ஹைஸ்ட் டேர் சாங்கர் டேர் தஸ் லீட் வி ஹைஸ்ட் தி சாங்கரின். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும், நேம்ஸ் யூஸ் பண்ணும். டி சாங்கரின் இல்லை டேர் சாங்கர், டேர் இல்லை டேன் யூஸ் பண்ணும். அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். வி ஹைஸ்ட் டேர் சாங்கர் டேர் த ஸ்லீட் ஆஃப்டர் பேன் ஜிங்ட். ஹூ இஸ் த சிங்கர் ஹூ சாங் த சாங் ஆஃப்டர் பேன் அப்படின்னு. வி ஹைஸ்ட் தி டாய்ச்சர் ஸ்போர்ட்லரின் இல்லை அத்லட்டின் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டி டென் அயன்மேன் ஹவாய் கெவோனன் ஹாட். ஸோ இதெல்லாமே கொஷின்ஸில் ரிலேட்டிவ் சாட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ணியாச்சு இல்லையா? வி ஹைஸ்ட் த Österreichischer Schauspieler und Oscar Preisträger, der in den USA lebt und den alle so gut finden. ஸோ இது எல்லாமே கொஷின்ஸில் வந்து ஹூ இல்லை விச் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
Next. Malerei gestern und heute. Welche interessante Ausstellung oder welches Museum haben Sie schon besucht? ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டோ இல்லை மியூசியமோ நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹோரன்ஸ் ஈடன் ஆடியோ கைட் ஜூ ஐனர் அவுஸ்டெல்லும் ஊபர் டியர் பில்டர் வரும் ஓரும் கேட்டஸ் வரும் இல்லை ஓரும் கேட்டஸ் க்ரைசன்சியான். ஸோ இதை எதை பற்றி பேசுவாங்கன்றதை மார்க் பண்ணணும். சேம் மறுபடியும் இன்னொரு தடவை ப்ளே பண்ணால் இது மேட்ச் பண்ணணும். Herzlich willkommen zur Ausstellung Tiere in der Kunst hier im Kunstmuseum. Sie sehen in der Ausstellung viele Bilder von Tieren aus verschiedenen Jahrhunderten. Aber beginnen wir mit der Frage, haben Maler schon immer Tiere gemalt? Oder ist das eine moderne Idee? Nein, die Idee ist nicht neu. Schon immer haben Künstler Tiere gemalt. Früher haben sie die Tiere zuerst genau angesehen und dann in ihren Zimmern oder im Atelier gezeichnet. So hat auch Albrecht Dürer 1502 den berühmten Hasen gemalt. Der Hase war beim Malen nicht dabei. Im 19. Jahrhundert waren Tierbilder sehr beliebt, weil die Menschen die Tiere jetzt in Zoos und Tierparks ansehen konnten. Es hat aber noch keine Fotoapparate gegeben. Deshalb haben die Leute damals sehr gerne Bilder gekauft, die wie Fotos ausgesehen haben. Erst in dieser Zeit haben die Maler ihre Tierbilder direkt bei den Tieren gemalt. Sie haben also die Tiere tatsächlich gesehen und dabei gezeichnet. Im 20. Jahrhundert wird die Fotografie Alltag. Es ist nicht mehr so wichtig, dass die Tiere auf den Bildern realistisch aussehen, denn dafür hat man Fotos. Den Malern geht es jetzt mehr um neue Ideen und Kreativität. Die Künstler verwenden zum Beispiel bunte Farben und malen die Tiere abstrakt und nicht mehr realistisch. Ja, und in der heutigen Kunst, im 21. Jahrhundert also, sind die Tiere auch oft wie Menschen dargestellt. Das bedeutet, die Tiere machen Sachen, die eigentlich nur Menschen machen. Sie machen zum Beispiel Autorennen, sehen fern oder fahren in den Urlaub. ஓகே, இது எதை பற்றி சொல்லியிருக்காங்க? இந்த மூணுத்துல எந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்க? Berühmte Künstler, die der இல்லை, ஆக்சுவலி இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மாலரை கெஸ்டன் heute. ஸோ Tiere in der Kunst, full animals in the art, gestern und heute. ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் எப்படி சொல்லியிருக்காங்க, இப்போ எப்படி பிக்சர் பெயிண்ட் பண்ணுறாங்க அனிமல்ஸ் அப்படின்னு. ஸோ இன்னொரு தடவை கேட்குறீங்களா இதை மேட்ச் பண்ணுறதுக்கு? Herzlich willkommen zur Ausstellung Tiere in der Kunst hier im Kunstmuseum. Sie sehen in der Ausstellung viele Bilder von Tieren aus verschiedenen Jahrhunderten. Aber beginnen wir mit der Frage, haben Maler schon immer Tiere gemalt? Oder ist das eine moderne Idee? Nein, die Idee ist nicht neu. Schon immer haben Künstler Tiere gemalt. Früher haben sie die Tiere zuerst genau angesehen und dann in ihren Zimmern oder im Atelier gezeichnet. So hat auch Albrecht Dürer 1502 den berühmten Hasen gemalt. Der Hase war beim Malen nicht dabei. Im 19. Jahrhundert waren Tierbilder sehr beliebt, weil die Menschen die Tiere jetzt in Zoos und Tierparks ansehen konnten. Es hat aber noch keine Fotoapparate gegeben. Deshalb haben die Leute damals sehr gerne Bilder gekauft, die wie Fotos ausgesehen haben. Erst in dieser Zeit haben die Maler ihre Tierbilder direkt bei den Tieren gemalt. Sie haben also die Tiere tatsächlich gesehen und dabei gezeichnet. Im 20. Jahrhundert wird die Fotografie Alltag. Es ist nicht mehr so wichtig, dass die Tiere auf den Bildern realistisch aussehen, denn dafür hat man Fotos.
Den Malern geht es jetzt mehr um neue Ideen und Kreativität. Die Künstler verwenden zum Beispiel bunte Farben und malen die Tiere abstrakt und nicht mehr realistisch. Ja, und in der heutigen Kunst, im 21. Jahrhundert also, sind die Tiere auch oft wie Menschen dargestellt. Das bedeutet, die Tiere machen Sachen, die eigentlich nur Menschen machen. Sie machen zum Beispiel Autorennen, sehen fern oder fahren in den Urlaub. Okay. Maler hatten Sean Immer interest and Tieran. So paintersக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அனிமல் பெயிண்டிங் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். For them 1900 Jahrhundert haben die Maler 19th centuryல எப்படி இது பண்ணாங்க பெயிண்டிங் Constantly mentioned Terry Builder Castle. Multiple times quotations. Seva, ma'am. இல்ல ஓகே ஆக்சுவலி இது Tiere nicht direkt abgemalt, sie haben sie genau angesehen und anschließend gemalt. ஸோ அது வந்து எப்படின்னா அவங்க டியர் எப்படி அனிமல்ஸ் எப்படி இருக்கோ அது க்ளோஸாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஓகே im 19. Jahrhundert இதுக்கு தான் டி wollte viele Menschen hier Golden kaufen, weil sie keine Fotos machen konnten. So Fotos make பண்ண முடியலன்னு சொல்லிட்டு pictures வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. In 20. Jahrhundert began modern tier மாலரை the builders and creative so modern artist மாதிரி modern அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. So in 21st centuryல என்ன பண்ணியிருக்காங்க just like people என்ன பண்றாங்களோ அது அனிமல்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பார்த்தா தெரியுதா ஒரு கவ் வந்து டைவ் பண்ணி talk and who so diving cow so அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஒரு பிக்சர் ich finde das Bild von ஸோ நீங்கள் எந்த பிக்சரை பற்றி சொல்கிறீங்களோ அந்த பிக்சரை எடுத்துட்டு ich finde das Bild von யாரோடது லூமிட் லூமிட் காலர் குட் ஸோ எது உங்களுக்கு குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களோட நேம் இல்லை ஃப்ரான்ஸ் மார்க் குட் ஏன் பிடிக்கல வைலஸ் புண்ட ஃபார்பன் கிஃப்ட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ட் ஷான் புண்டில் லுஸ்டிக் ஹேட் ஹூப்ஷ ஃபார்பன் ப்ரிட்டி கலர்ஸு டார்க்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு க்ரியேட்டிவ் அன்இன்ட்ரெஸ்டிங் காமெடி ஃபன்னி போரிங் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி இதை பற்றி பேசும்போது என்னது சாங் ஹூ இஸ் த சிங்கர் அதை பற்றி பேசும்போதுன்னா நீங்கள் இந்த இது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ஹைஸ்ட் நேனா தி பேண்ட் கிஃப்டர் சைட் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா அதுதான். நேற்று ஒரு மியூசிக் பற்றி இல்லை பேண்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். Music style talking about songs. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே
இப்போ வந்து அபவுட் பிக்சரை பற்றி பேசணும்னா das Bild ist hell eller farbenfroh es ist schöne Farben wirklich lebendig ஸோ லைவ்லியாக இருக்குது க்ரியேட்டிவாக இருக்குது இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் டிஸ்கிரைபிங் த பில்ட் ஆஃப் டெம் பில்ட் மிட் டெம் டைட்டில் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பிக்சர் வந்தாலுமே சரி ஆஃப் டெம் பில்ட் ஸோ பிக்சரில் மிட் டெம் டைட்டில் வித் அ டைட்டில் ஃப்ரூலிங்ஸ் மார்கன் ஃபான் மார்க்ஸ் மிஸ்டர்மன் ஜீட்மன் eine வைஸ ஸோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கணும் ஓகே ஸோ இங்கே பாருங்க இது படிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ பிக்சர் டிஸ்கிரைப் பண்ணுறது ஆஃப் டெம்பிள்ட் மிட் டெம் டைட்டில் வைல்டு ஷ்வைனர் ஃபான் ஃப்ராங்க் மாஸ் ஜீட்மன்ஸ் வை வைல்டு ஷ்வைனர் ஸோ இந்த பிக்சரை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து 2 பிக் இருக்கான் தெரியுதா உங்களுக்கு ஸ்வை ஷ்வைனர் தெரியுதா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்ல ஒன்று ஓகேவா ஸோ die Tiere sind in der Mitte und liegen so animals are in the middle and they are lying vielleicht schlafen sie maybe they are sleeping die Köpfe sind rechts einer ist oben rechts in der Ecke அந்த தலை எங்கே இருக்குன்னா ரைட்ல இருக்கு ஒன்று வந்து கார்னர்ல இருக்கு டி ஃபூசஸ் இன் உன்டன் இன்டர் மிட் ஃபூட் எல்லாம் வந்து மிடில் இருக்கு கீழே அப்படின்னு ஸோ எந்த உன்டன் ஆஃப் டெம்பிள் இன் பிளாட்டர் உன் ப்ளூமன் ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரு ஃப்ளவர் அதுக்கப்புறமா லீவ்ஸ் இருக்கு டி டியரை haben interessante Farben ஒரு இன்ட்ரெஸ்டிங் கலர்ல இருக்கு ein Schwein ist blau andere ist rot mit blauen Ohren ஒன்று வந்து ப்ளூல இருக்கு இன்னொன்று வந்து வித் ப்ளூ இயர்ஸ் அப்படின்னு இருக்கு das blaue Schweine liegt in der Mitte ஸோ ப்ளூ பிக் வந்து மிடில் இருக்கு andere வந்து அதுக்கு பின்னாடி da hinter im Vordergrund ist eine gelbe Blume ஸோ இந்த ஃபோர் கிரவுண்டில் இங்கே என்ன இருக்கு ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கு ஸோ ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன எது எங்கெங்கே இருக்கு அப்படின்னு ஸோ டி ஃபார்ப ஆஃப் டெம்பிள் sind dunkel und intensive தி கலர்ஸ் ஆஃப் த பிக்சர்ஸ் ஆர் வெரி டார்க் அண்ட் இன்டென்சிவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிக்சரை அப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே மேலே இருக்கு அப்படின்னா ஓபன் லெஃப்ட் மேலே அப்படின்னா ஓபன் லிங்க்ஸ் ஃபார்ன் ஹிண்டர்னா பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இன்டர் மிடில் இன்டர் எக்கன்னா கார்னர் ரெக்ஸ் ஃபார்ன் உன்டன் ரெக்ஸ் ஸோ உன்டன் இன் ஃபார்டர் குரூண்ட் ஃபோர் கிரவுண்ட் ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு பிக்சர்லேயும் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நோட் பண்ணிட்டீங்களா கீழே இருக்கா இன்னும் ஸோ ஒவ்வொரு பிக்சர்ஸும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சுட்டு கரெக்டாக என்ன எங்கே இருக்குது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க எடுத்துட்டீங்களா ஓகேவா எஸ் மேம் எடுத்துச்சு ஸோ அந்த இந்த 2 பிக்சர் பற்றி தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இது வந்து முடிஞ்சிச்சு இதோட உங்களுக்கு